ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவை கூப்பிட்டு சேரன், பல்லவன், பாண்டியன், சோழன் எல்லாரும் பேசுகிறாங்க. அப்போ சேரன் வந்து நிலா கிட்ட சொல்கிறாரு, நாங்கள் தனி வீடு பார்த்து போகலான்னுட்டு இருக்கோம்ப்பா அப்படின்ட்டு சொல்ல நிலா வந்து கேட்குறாங்க. எதுக்குண்ணா இந்த மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? என்னன்னா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்ட்டு கேட்குறப்போ சேரன் சொல்கிறாரு, நாங்கள் இருக்கிறனாலே தானப்பா இந்த மக்கள்லாம் தப்பாக பேசுகிறாங்க, அதனாலே தான்ப்பா அப்படின்ட்டு சொல்கிறப்போ நிலா வந்து சொல்கிறாங்க, ஏன்ன வானதி அண்ணன் இந்த மாதிரி பேசினதை மனசில் வச்சுட்டு அவன் பேசினதெல்லாம் நீங்கள் இது பண்ணிட்டு நீங்கள் என்னெல்லாம் விட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா அப்படின்ட்டு சேரன் சொல்கிறாரு. ஆமாப்பா, இந்த மாதிரிலாம் பேச்செல்லாம் நீ வாங்க வேண்டாம் எங்களால். நீ எவ்வளோ வசதியாக வாழ்ந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வேற வாழ வந்திருக்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே எங்களோட பொறுப்பு தானப்பா ஆகும். அதனால நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்ல நிலா கேட்குறாங்க. ஓ, எல்லாரும் இந்த முடிவில் தான் அப்போனா இருக்கீங்க இல்லையா? டேய் பல்லவா, நீயுமாடா? எப்படிடா உன்னால் வந்து இந்த மாதிரிலாம் இருக்க முடியும் அப்படின்னுட்டு நீ நினைக்கிற? 2 நாள் நான் ஹாஸ்டலில் இருந்ததுக்கே அதுக்கு நீ வந்து உடம்பே சரியில்லாமல் ஆக்கிக்கிட்ட. இப்போ என்னடானா தனி வீடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க, நீ அதுக்கும் சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. எப்படிடா அப்படின்ட்டு கேட்குறப்போ பல்லவன் சொல்லாரு, இல்லை அண்ணி, நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. எனக்கு என்னோட அம்மா மாதிரி நீங்கள் அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு எங்களால் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, அவமானமும் வரக்கூடாது இல்லையா? அதனாடி தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ நிலா சொல்கிறாங்க, அப்போனா நீ என்னை பிரிஞ்சு இருந்துருவ அப்படின்ட்டு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்ல பல்லவனும், இல்லை நீ இங்கே பக்கத்தில் தான் எப்படியும் வீடு பார்ப்போம், அப்பப்போ வந்து உங்களை வந்து பார்த்துட்டு போகலாமே அப்படின்னுட்டு சொல்ல நிலா வந்து, என்னடா நீ லூஸ் மாதிரி பேசுறியேடா, ஏன்டா இந்த மாதிரி பேசி என் மனசை கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்கிறேன். உடனே நிலா என்ன பண்ணாங்கன்னா பாண்டியன்கிட்ட போய், என்ன பாண்டியன், நீங்களுமா இந்த முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறப்போ பாண்டியன் சொல்கிறாரு, இல்லைங்க, இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்தால் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் வானதி அண்ணனால் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ என்னால் அது வந்து சும்மா விட முடியலை. அதனாலே நீங்கள் வந்து தனியாக இருந்தால் உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டம் வராது இல்லையா? இதனாலே தான் நாங்கள் வந்து அந்த முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்ல நிலா வந்து சொல்கிறாங்க, ஓ, எல்லாரும் நீங்கள் எல்லாம் கூடி முடிவு எடுத்துட்டு வந்து என்கிட்ட சொல்கிறீங்க, அதுக்கு நான் ஆமாம் அப்படின்னு சொல்லணும், அதை தானே எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு கேட்கவும் சேரன் சொல்கிறாரு, இல்லைப்பா, நாங்கள் எல்லாரும் நல்லதுக்காகத்தான்ப்பா இந்த முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, நீங்கள் இருக்கிறதால தானே நான் இந்த வீட்டிலே இருக்கேன். நீங்கள் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டா நான் எப்படி இங்கே இருப்பேன்னுட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் நானும் சோழனும் தனியாக, அதுவும் சோழன் கூடலாம் ஆஹா நான் மாட்டவே மாட்டேன் அப்படின்னுட்டு அவங்க சொல்ல உடனே சோழன் வந்து, என்ன இவ இப்படியே பேசிகிட்டே இருக்காளே அப்படின்னுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கவும் நிலா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் கிளம்பி போகிறீங்கன்னா நானும் கண்டிப்பாக ஹாஸ்டலுக்கே திரும்பவும் போயிடுவேன் அப்படின்ட்டு சொல்ல சோழன் மனசுலேயே நினைக்காரு, என்ன தான் நினச்சிட்டு இருக்கானே தெரியல நம்மளை பற்றி. என்னை பார்த்தா என்ன பேய் மாதிரியாக இருக்குது, என் கூட வாழ மாட்டேன்னு சொன்ன உடனே ஹாஸ்டலுக்கு போயிடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறான். இதனாலே தான் நான் இந்த அண்ணன்கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக வந்து என் கூடலாம் அவள் தனி வீட்டில் வாழவே மாட்டான், அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ட்டு. சரி, இப்படி ஏதோ ஒன்று பேசி தொலையட்டும், கண்டிப்பாக நிலா வந்து அவள் முடிவில் தான் இருக்க போகிறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வந்து மனசுலேயே நினச்சிட்டாரு. அடுத்து நிலா என்ன பண்ணுறாங்கன்னா சோழன்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏங்க நீங்களுமா நேற்று தானேங்க அவ்வளோ சொன்னீங்க எனக்கு அட்வைஸு, ஊருக்காகலாம் பயந்து நாங்கள் உங்கள் துணைக்கெல்லாம் வரமாட்டோம், நீங்கள் எங்கே போனாலும் தனியாக தான் போகணும், இண்டிபெண்ட்டாக வாழ பழகணும் அப்படின்னுட்டு நீங்கள் தானேங்க சொன்னீங்க. இப்போ என்னடானா எல்லாரும் வந்து இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க, நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, ஏன் நீங்கள் வந்து சொல்லாமல் இருக்கீங்க அவங்கக்கிட்ட அப்படின்ட்டு கேட்குறப்போ சோழன் சொல்கிறாரு, ஏங்க நான் ஒன்றுமே சொல்லலைங்க, இவங்களாம் வந்து கூடி பேசிட்டு வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ நிலா சொன்னாங்க, என்னங்க நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க, அப்போனா நீங்கள் சொல்ல வேண்டியது தானே, அப்படிலாம் யாரும் வந்து தனியாலாம் போகக்கூடாது அப்படின்ட்டு, ஏன் சொல்லாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ சோழன் வந்து சொல்கிறாரு, இல்லைங்க நான் சொல்லிட்டேன், ஆனால் அவங்களோட முடிவிலே இருக்காங்க, நீங்களே பேசிக்கோங்க, என்னை மட்டும் இதில் இருக்கவே
இழுக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் இருந்துக்கிறாரு. நிலா என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து இங்கே வந்து இருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் நான் எப்படி வந்து இங்கே இருக்க முடியும்? நான் என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே இருக்கிறதுக்கு காரணமே சேரன் அண்ணன் தான். என்னுடைய அண்ணன் இல்லாத குறைய முழுசாக வந்து தீர்த்து வைக்கிறது சேரன் அண்ணன் தான். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குட்டி தம்பியாக இந்த வீட்டில் பல்லவனும் இருக்கான். அப்படி இருந்துட்டு நீங்கள் எல்லாரும் போகிறேன் அப்படின்னுட்டு சொன்னால் நான் எப்படி இங்கே இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தம்பியாக பாண்டியனும் இருக்காரு. உங்களால் வேணும்னா என்னை விட்டு பிரிஞ்சு தனி வீட்டில் போய் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என் கூட பார்க்காம என் கூட பேசாமல் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் என்னாலெல்லாம் முடியவே முடியாது. காலையிலே எந்திரிச்சதும் உங்கள் கையால் ஒரு காஃபி குடித்தா தான் நான் எனக்கு அந்த நாளே திருப்தியாகவே அமையும். அது மட்டும் இல்லாமல் அண்ணி அண்ணி அப்படின்னுட்டு பல்லவன் கூப்பிட்ற அந்த குரலை கேட்கலன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தயங்கி தயங்கி பேசவா வேணாமான்னு யோசித்து பேசக்கூடிய பாண்டியன், அவரையும் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என்னாலலாம் இங்கே தனியாலாம் இருக்கவே முடியாது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கிளம்புறீங்கன்னு நானும் என் பெட்டி படக்கெல்லாம் தூக்கிட்டு நான் ஹாஸ்டலுக்கே போயிடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ சேரன் சொல்கிறாரு, என்னப்பா நீ பிடிவாதமாக இதே மாதிரி சொல்லிட்டு இருக்க? நாங்கள் இன்னும் ரொம்ப தூரமாலாம் வீடெல்லாம் பார்த்துட்டு போக மாட்டோம். இங்கேயே உனக்கு பக்கத்திலே தான்ப்பா நாங்கள் பார்க்கலான்ட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உனக்கு சாப்பாடு காஃபி டீ எல்லாமே நான் உனக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டே வேலைக்கு போகிறேன்ப்பா அப்படின்ட்டு சொல்கிறப்போ நிலா சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாதுண்ணா, நான்லாம் இங்கே தனியாலாம் இருக்க மாட்டேன். நீங்கள் எல்லாரும் இருப்பீங்கன்னு சொல்லுங்கள், நானும் இருக்கேன் அப்படின்னுட்டு சொல்ல சேரன் வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கவும் நிலா சொல்கிறாங்க, ஓ உங்ககிட்டலாம் இப்போ பேசி வேலைக்கே ஆகாது, நான் போய் உங்கள் அப்பா கிட்டேயே பேசிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிலா வந்து நடேசன் முன்னாடி வந்து நிற்க நடேசன் வந்து பார்க்குறாரு, என்னம்மா இங்கே வந்து நிற்கிற அப்படின்ட்டு கேட்கவும் உடனே நிலா சொல்லாங்க, உள்ளே எல்லாரும் கூடி பேசி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க தெரியுமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னுட்டு நடேசன் சொல்கிறாரு, எனக்கு எதுவுமே தெரியாதேம்மா, என்ன அப்படி முடிவு எடுத்துட்டாங்க இவங்க அப்படின்னுட்டு நிலா சொல்கிறாங்க, இல்லை எல்லாரும் தனி வீடு பார்த்து போக போகிறாங்களாம், அதுவும் உங்களையும் அழைச்சிட்டு போக போகிறாங்களாம் அப்படின்னுட்டு சொல்ல நடேசன் சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதேம்மா, அவங்க எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு சொல்ல நடேசனை பார்த்து கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் ஊரில் 1000 பேசுவாங்க, அவங்க பேசுகிறதே காதிலே வாங்கிக்காம நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இருக்கத்தானே செய்கிறீங்க, அதே மாதிரி எல்லாருக்கும் சொல்லுங்கள், அவங்க ஊருக்கு பயந்து நான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தனி வீடு பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் போய் சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்ல உடனே நடேசன் வந்து இருமா நானும் பேசுகிறேம்மா அப்படின்ட்டு சொல்லவும் நிலா கேட்குறாங்க, நான் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தவா அப்படின்னுட்டு உடனே நடேசன் சொல்லுமா சொல்லி முடி நீ அப்படின்ட்டு சொல்ல நிலா கேட்குறாங்க, தம்பிங்களை விட்டுட்டு தனி குடித்தனம் போகக்கூடாது அப்படிங்கிறனாடி தானே சேரன் அண்ணன் கூட அந்த பொண்ணை வந்து வேணாம் அப்படின்ட்டு சொன்னார். இப்போ என்னடான்னா இதே மாதிரி தானே செய்கிறாரு, சோழனும் இவரோட தம்பி தானே, அப்போனா இவரை மட்டும் விட்டுட்டு எல்லாரும் தனியாக போகிறாங்க அப்படின்ட்டு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல நடேசனும் அப்படியே பார்க்குறாரு, அப்படின்னா அவங்க ஏதோ யோசித்தாமல் அந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க அப்படின்ட்டு சொல்ல நிலா, ஓ இவங்க எல்லாரும் ஒரு முடிவெடுத்தது வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நானும் சரி அப்படின்ட்டு கேட்கணுமா? அதெல்லாம் முடியாது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லாரும் போகட்டும், நீங்கள் மட்டும் என் கூட இருந்தால் போதும் அப்படின்ட்டு சொல்ல நடேசனு, நீ சொல்லிட்டல்லம்மா, நீ ஏன் வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, நீ ஏன் சொன்னதுக்கப்புறம் நான்லாம் இவங்க கூடலாம் போக மாட்டேன், நான் இங்கே இருக்கேம்மா, நீ இங்கே இரு அப்படின்னு அவர் சொல்ல உடனே நிலா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் கிளம்பி போகணுன்னா போங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன், உங்கள் அப்பாவும் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அப்படியே கோவமாக ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. அடுத்து சேரன் வந்து, என்னடா இந்த பொண்ணு இந்த மாதிரி கோவப்பட்டு போய் கதவை வேற சாத்திக்குச்சேடா, அந்த மனசை வந்து நோகிற மாதிரி ரொம்ப பேசிட்டோமா நாம் அப்படின்னுட்டு சொல்ல பல்லவனா, அப்போனா இருக்காதண்ணா, அண்ணி வந்து நமக்காகத்தானே இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்ட்டு சொன்னாங்க, அப்படி இருக்கிறப்போ நாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அண்ணி எப்படி அதை வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லவும் சோழன் வந்து சொல்கிறாரு, நான் தான் சொன்னேன்ல நிலா ஒத்துக்க மாட்டான்னுட்டு, நான் சொன்னதை கேட்காம வந்து ஏதோ செய்ய போகிறேங்கிற பேரில் வந்து பேசி இப்போ பாருங்கள்
பேசாமல் உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டா. எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது, நீங்கள் ஏதோ செஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்ல சேரன் என்ன பண்ணுறாருனா, எப்பா நிலா நிலா அப்படின்ட்டு சொல்லிட்டு ரூம் கதவை போய் அப்படியே தட்டுறாரு. அப்போ நிலா வந்து வெளியில் வந்துட்டு, இப்போ என்னென்னா சொல்ல போகிறீங்க, இப்போவும் அதே முடிவில் தான் நீங்கள் இருக்கீங்களா, அப்படியே இருக்கீங்கன்னா நீங்கள் அப்படியே என் கூட பேசாமல் இருந்துருங்க, நான் என் பாட்டுக்கு இருந்துக்கிறேன், தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரிலாம் தொந்தரவுலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்ல சேரன், இருமா இருமா கோவப்படாதம்மா, நான் உன்கிட்ட பேசுகிறேன், கொஞ்சம் வெளியில் வா அப்படின்ட்டு சொல்ல நிலாவும் வெளியில் வர்றாங்க. உடனே நிலா கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் எங்கேயுமே போகவே இல்லை, நாங்கள் வந்து இந்த வீட்டிலே இருக்கோம், நீயும் எங்கேயும் போக வேணாம் அப்படின்ட்டு சொல்ல நிலாவும் சரி சரி இப்போ எப்படி மனசு இறங்கி வந்தீங்க அப்படின்ட்டு கேட்க சேரன் வந்து சொல்கிறாரு, இல்லை நாங்கள் உங்களோட சந்தோஷத்துக்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரி முடிவெடுத்தோம், உனக்கே அதில் சம்மதம் இல்லைங்கிறப்போ நாங்கள் போய் என்னத்துக்கு, அதனால தான் இங்கே இருக்கோம், நீயும் எங்கேயும் போக வேணாம் அப்படின்ட்டு சொல்ல நிலா அப்படியே சிரிச்சிட்டே வந்து சரிண்ணே ஒரு காஃபி மட்டும் எனக்கு போட்டு வரீங்களா அப்படின்ட்டு சொல்ல சேரன் வந்து சிரிச்சுட்டே ஏதோ இப்போ கொண்டு வரேன்ப்பா அப்படின்ட்டு உள்ளே போய் காஃபி போடுறதுக்காக போயிடுறாரு. அடுத்து நிலா என்ன பண்ணுறாங்கன்னா சோழன்கிட்ட போய் எங்கள் வண்டியோட லைசன்ஸ் எப்போங்க கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்க சோழன் வந்து சொல்கிறாரு, எங்கே இப்போ தானங்க நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கோம், சீக்கிரமாக கிடச்சிருங்க அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, இல்லைங்க நடந்து போகிறனாலே தானே அவன் வந்து கண்டதெல்லாம் வந்து உட்காந்து பேசுகிறாங்க, நான் வண்டியில் போயிட்டா என் பாடு அப்படின்ட்டு நான் என் பாட்டுக்கு போயிடுவேன் இல்லையா அப்படின்ட்டு சொல்ல சோழனும் நீங்கள் சொல்கிறது சரிதாங்க, ஆனால் லைசன்ஸ் ஃபஸ்ட்டு கிடைக்கணும் இல்லையா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லவும் நீலாவும் சரிங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சேரன் வந்து காஃபிலாம் கொண்டு வந்து தராரு, காஃபி அப்படியே குடிக்கிறாங்க. அடுத்து நிலா சொல்கிறாங்க, இந்த காஃபிக்காகத்தான் நான் இந்த வீட்டிலே இருக்கேன், நான் ஹாஸ்டலில் தங்கி இருந்தேனே, ஐயோ அங்கே ஒரு காஃபின்னு கொடுத்தாங்க பாருங்களேன், கசாயம் மாதிரி இருந்துச்சுன்னா இனிமேல் வந்து யாரும் இங்கேருந்து போவேன் அப்படின்னு முடிவை எடுத்தீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல சேரன் வந்து இனி யாரும் போக மாட்டோம்ப்பா, நீ தைரியமாக இங்கே இரு அப்படின்னுட்டு சொல்லவும் அங்கிட்டு என்ன நடக்குன்னா கார்த்திகா என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. சேரன் மாமா வந்து ஏன் ஃபோனை வந்து அட்டன் பண்ணவே மாட்டேக்காரு, நாம் தான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறோம், ஏன் இந்த மாமா இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கார்த்திகா சேரனுக்கு ஃபோன் பண்ணவும் சேரன் வந்து இருப்பா ஃபோன் வருது அப்படின்ட்டு நிலா கிட்ட சொல்லிட்டு போய் ஃபோனை பார்க்கவும் உடனே சேரன் பார்த்த உடனே கார்த்திகா தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, பேசுங்கண்ணா, நீங்கள் இத்தனை நாள் வந்து அவங்க கூட பேசவே இல்லைல்ல, இப்போ தான் இவங்க வந்து ஊர்லேருந்து வந்ததும் நமக்கு சப்போர்ட்டாக வந்து அவ்வளோ பேசிட்டு போனாங்க, நீங்கள் 2 வார்த்தை பேசுங்கண்ணா அப்படின்ட்டு சொல்ல உடனே சேரனும் ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு கார்த்திகா அப்படின்ட்டு சொல்ல கார்த்திகாவும் மாமா மாமா எப்படி மாமா இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ சேரன் நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ நல்லா இருக்கியா, எப்போ வந்த அப்படின்ட்டு கேட்குறப்போ கார்த்திகா சொன்னாங்க, நான் இன்னைக்கு தான் மாமா வந்தேன், ஏன் மாமா நீங்கள் வந்து ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, ஏன் மாமா உங்களுக்கு வந்து என் கூட பேச பிடிக்கவே இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து சேரன் சொல்கிறாரு, இல்லைம்மா நீ வந்து கல்யாணம் ஆகி போயிட்ட, அப்படி இருக்கிறப்போ நான் உங்கள் கூட பேசினா அது கொஞ்சம் நல்லா இருக்காதுல்ல, உன் புருஷன் ஏதாச்சும் நினச்சிடக்கூடாதுல்ல, அதனாலே தான் நான் பேசலை அப்படின்ட்டு சொல்கிறப்போ கார்த்திகா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் மாமா இதுதான் காரணமாக இருக்குன்னு எனக்கு தெரியும், உங்களோட மனசு எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியும் மாமா, என் புருஷன் தப்பாலாம் நினைக்கவே மாட்டார் மாமா, சரிங்களா, அவரும் உங்களை போல தான் நல்ல குணமான மனுஷன் அப்படின்ட்டு சொல்லவும் சேரன் கேட்குறாரு, அவர் நல்லா பார்த்துக்கிறாராப்பா, வீட்டிலலாம் எப்படி உன் மாமனார் மாமியார் எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்களா அப்படின்ட்டு கேட்கவும் கார்த்திகா சொல்கிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க மாமா, ஒரு பிரச்சனையே இல்லை மாமா அப்படின்னுட்டு. அடுத்து சேரன் கேட்குறாரு, என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன என்ன விசேஷமா அப்படின்ட்டு கேட்குறப்போ உடனே கார்த்திகா சொல்கிறாங்க, இல்லை மாமா அம்மா தான் ஏதோ வந்து நேர்ந்துக்கிட்டாங்க போல் கோயிலுக்கு, அதனாலே எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டாங்க, அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்ல சேரனும் ஓ அப்படியா அப்படின்ட்டு சொல்லிட்டு சரி நீ பாரு சரியா, எனக்கு கொஞ்சம் இங்கே வேலை இருக்குது அப்படின்ட்டு சொல்ல கார்த்திகாவும் சரிங்க மாமா நான் வந்து அடுத்து வந்து வர்றப்போ இவரையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. அடுத்து சேரன் கிட்ட வந்து எல்லாரும் கேட்குறாங்க, என்னவா கார்த்திகாவுக்கு அப்படின்னுட்டு. சேரன் வந்து சொல்கிறாரு, இல்லைடா சும்மா தான் பேசியிருக்கு, நான் பேசவே இல்லைல்ல இத்தனை நாள், அதான் எதுக்கு பேசலை அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்குது அப்படின்ட்டு சொல்லவும் சோழனும் சொல்கிறாரு, பரவாயில்லண்ணே அந்த பொண்ணு இவ்வளோ தைரியமாக வந்து பேசிட்டு போச்சு பார்த்தியா அப்படின்ட்டு. சேரனும் ஆமாடா நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை கார்த்திகா
வாசல்லலாம் வந்து நிற்கும்னு. திடீர்னு வந்து நின்று அவ்வளோ பேசுது பாரேன், எவ்வளோ தைரியமாக பேசினுச்சுல்ல அப்படின்ட்டு சொல்ல சோழனும் ஆமாண்ணே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாண்டியன் அமைதியாக நிற்கிறத பார்த்த உடனே சோழன் வந்து கேட்குறாரு, என்னடா வானதி இன்னும் பேசவே இல்லையா அப்படின்னுட்டு. பாண்டியன் வந்து ஆமாம், அவகிட்ட வேற ஃபோன் இல்லையா, அதான் அவள் இன்னும் பேசவே இல்லை, இல்லைனா எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படின்ட்டு சொல்லவும் சோழன் வந்து சொல்கிறாரு, வாரியா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கூப்பிடவும் பாண்டியன் வந்து ஏய் நீ வேற சும்மா இரு, இப்போ தான் பிரச்சனை முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்ல சேரன், ஏய் என்னடா நடக்குது இங்கே, நான் நிற்கிறேன்டா, இது உங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இனிலாம் அந்த பொண்ணு வீட்டு பக்கம்லாம் போனீங்க அவ்வளோதான் காலை உடச்சிருவேன் அப்படின்ட்டு சொல்ல சோழன் பாரா அண்ணனுக்கு கோவம்லாம் வருது அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப ஜாலியாக சிரிக்கவும் இந்த எபிசோட் வந்து அப்படியே முடியுது.